முதல் சந்திப்பு. எபிசோட் 10. அவன் நினைவில் அவள் விடியல் தொடங்கியது. அவள் நினைவுகளில் மட்டுமே அவன் இரவு முடிந்தது. காலை சூரிய ஒளி ஜன்னல் வழியாக அறைக்குள் விழுந்தது. ஆர்த்தி மெதுவாக கண்களை திறந்தாள். நேற்று தினேஷின் வீட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் அவள் மனதில் மீண்டும் ஓடத் தொடங்கியது. தினேஷின் அம்மா, அந்த வீடு, அந்த குரல், அனைத்தும் நினைவுக்கு வர தெரியாமலே சிரித்தாள். அதை பார்த்த திவ்யா உடனே, ஓய், என்ன காலையிலேயே சிரிச்சுட்டு இருக்க என்று கேட்டாள். ஆர்த்தி பதறி, ஒன்னும் இல்ல என்றாள். ஆமாம், ஒன்னும் இல்ல. நேத்து மாமியார் வீட்டுக்குள்ள போன சந்தோஷம் இன்னும் குறையல போல என்று திவ்யா கிண்டலடித்தாள். போடி என்று வெட்கத்துடன் தலையணையை அவள் மீது எறிந்தாள் ஆர்த்தி. சரி சரி, சண்டை போடாத, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் என்று திடீரென சீரியஸாக சொன்னாள் திவ்யா. என்ன நாள் என்று புரியாமல் கேட்டாள் ஆர்த்தி. அதை இப்ப சொல்ல முடியாது, ஒரு வேலை இருக்கு என்று மர்மமாக சிரித்தாள். என்ன வேலை? சீக்ரெட் என்று கண் சிமிட்டிவிட்டு வேகமாக கிளம்பினாள். ஆர்த்திக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த பொண்ணு என்ன பண்ண போறாளோ என்று தனக்குத்தானே யோசித்தாள். அதே நேரம் திவ்யா நேராக தினேஷின் வீட்டை நோக்கி நடந்தாள். கதவின் முன் நின்று ஆண்டி, ஆண்டி என்று அழைத்தாள். கதவு திறந்தது. வெளியே வந்தது கார்த்திக். ஹாய் என்று சிரித்தாள் திவ்யா. ஹலோ, சொல்லுங்க என்று குழப்பமாக கேட்டான் கார்த்திக். ஆண்டி இல்லையா? இல்ல, ரிலேட்டிவ் மேரேஜ்க்கு போயிருக்காங்க, வர லேட் ஆகும் என்றான். ஓகே, உங்க அண்ணன் இருக்காங்களா என்று கேட்டாள். கார்த்திக் புருவத்தை சுருக்கினான். இருக்கான். ஏன்? அதை அப்புறம் சொல்றேன், கொஞ்சம் தள்ளு என்று அவனை ஓரமாக நகர்த்திவிட்டு தினேஷ், தினேஷ் என்று சத்தமாக கூப்பிட்டாள். அந்த நேரம் அறைக்குள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த தினேஷ் திடீரென கண் திறந்தான். யாருடா அது என்று எரிச்சலுடன் வெளியே வந்தான். வாசலில் நின்றிருந்த திவ்யாவை பார்த்ததும் நின்ற இடத்திலேயே நின்றுவிட்டான். யாரு நீ என்று குழப்பமாக கேட்டான். ஹாய், ஐ அம் திவ்யா, எனக்கு தெரியாதே என்றான். ஆனா எனக்கு உன்னை தெரியும் என்றாள் அவள் அமைதியாக. தினேஷின் குழப்பம் இன்னும் அதிகரித்தது. என்னையா தேடி வந்திருக்க என்றான். ஆமாம் என்றாள் திவ்யா. ஏன் என்றான். அதுக்கு காரணம் இருக்குது என்று சொல்லிக்கொண்டே தனது மொபைலை எடுத்தாள். சில நொடிகள் தினேஷின் இதயம் வேகமாக துடித்தது. திவ்யா மொபைலை அவன் முன்னால் நீட்டினாள். திரையில் ஆர்த்தியின் புகைப்படம். அந்த புகைப்படத்தை பார்த்த நொடி தினேஷின் முகத்தில் இருந்த குழப்பம் மறைந்தது. அதற்கு பதிலாக ஆச்சரியம், சந்தோஷம், நம்ப முடியாத மகிழ்ச்சி, அனைத்தும் ஒன்றாக தெரிந்தது. இவள் என்று அவன் உதடுகள் தானாக உச்சரித்தன. சில நொடிகள் அந்த அறையில் அமைதி மட்டுமே இருந்தது. திவ்யா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் தினேஷின் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. அப்போது கார்த்திக் அருகில் வந்து, யாராவது என்ன நடக்குதுன்னு எனக்கும் சொல்லுங்களேன் என்று முணுமுணுத்தான். திவ்யா சிரித்தபடி, சொல்றேன், ஆனா ஷாக் ஆகக்கூடாது என்றாள். பிறகு கல்லூரியில் ஆர்த்தி தினேஷை முதலில் பார்த்தது முதல், அவனை மறக்க முடியாமல் இருந்தது வரை, வீடு மாறி வந்தது வரை, மழை நாளில் அவன் வீட்டிற்குள் வந்தது வரை, அனைத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்ல ஆரம்பித்தாள். நடந்ததைச் சொல்லி முடியும் வரை கார்த்திக் வாயை திறந்தபடியே நின்றான். தினேஷிற்கு எல்லாம் அவன் கண்முன் ஒரு திரைப்படம் போல ஓடியது. தினேஷால் எதுவும் பேச முடியவில்லை. அவன் கையில் இருந்த மொபைலை இறுக்கமாக பிடித்து கொண்டான். திரையில் ஆர்த்தியின் சிரிக்கும் முகம். அந்த சிரிப்பை பார்த்ததும் அவன் இதயம் வலித்தது. ஏன்டா இவ்வளவு காதலிச்சிருக்க
என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டான். திவ்யா அவனை பார்த்தாள். தினேஷ் என்று மெதுவாக அழைத்தாள். அவன் சுயநினைவுக்கு வந்தான். இம் என்றான். ஏதாவது பேசுங்க என்றாள். சில நொடிகள் அமைதியாக இருந்தவன், எனக்காக இவ்வளவு பண்ணிருக்காளா என்று மெதுவாக கேட்டான். அவன் குரலில் இருந்த அதிர்ச்சியை விட அதில் இருந்த பாசம் அதிகமாக இருந்தது. திவ்யா சிரித்தாள். நீங்க நினைக்கிறதை விட அதிகமா என்றாள். உங்களை ஒரு நிமிஷம் பார்க்கணும்னு அவள் எவ்வளவு நாள் அந்த தெருவை சுற்றி நடந்திருப்பான்னு தெரியுமா? உங்க வீட்டு ஜன்னல் திறக்குதான்னு கூட பார்த்துட்டு இருப்பா. நீங்க வெளியே வந்தா அந்த நாள் முழுக்க சந்தோஷமா இருப்பா என்றாள். தினேஷின் கண்கள் மெதுவாக கலங்கின. தெரியாமலே அவன் பார்வை மீண்டும் ஆர்த்தியின் புகைப்படத்தின் மீது விழுந்தது. பைத்தியம் என்று சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் காதல் இருந்தது. அவளை நான் பார்க்கணும் என்று திடீரென சொன்னான். இந்த முறை அவன் குரலில் தயக்கம் இல்லை, உறுதி மட்டுமே இருந்தது. திவ்யா சில நொடிகள் அவனை பார்த்தாள். பிறகு மெதுவாக புன்னகைத்தாள். அதுக்குத்தான் நான் வந்தேன் என்றாள். ஆனா என்று திவ்யா நிறுத்தினாள். என்ன என்று ஆவலாக கேட்டான் தினேஷ். இன்னைக்கு சாதாரண நாள் இல்லை என்றாள். ஏன்? திவ்யாவின் உதடுகளில் ஒரு சின்ன புன்னகை. இன்னைக்கு அவளோட பிறந்த நாள் என்றாள். அந்த ஒரு நொடி தினேஷின் முகம் முழுவதும் மலர்ந்தது. அவனது இதயம் வேகமாக துடித்தது. பர்த்டே ஆ என்று மெதுவாக கேட்டான். ஆமாம் என்று தலையசைத்தாள் திவ்யா. தினேஷ் மீண்டும் ஆர்த்தியின் புகைப்படத்தை பார்த்தான். அப்படின்னா இன்று அவளை கண்டிப்பா பார்க்கணும் என்று மனதிற்குள் உறுதியாக நினைத்து கொண்டான். அவனுக்கு தெரியவில்லை, சில மணி நேரங்களில் அவன் கனவில் மட்டும் பார்த்த அந்த கண்கள் அவனுக்கு நேருக்கு நேர்முன் நிற்கப் போகின்றன என்பதை. தொடரும். ஆர்த்தி மற்றும் தினேஷின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஐ பிரஸ் பண்ணுங்க.